ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார், தர்க்கத்துக்கு அப்பா. ஒரு நாள் நான் ட்ரெயின்ல ஏறி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் ஒரு முக்கியமான விஷயமா போனேன். பெரிய வெற்றி. நான் என்ன நினைச்சேனோ அதை விட பிரம்மாண்டமா அது சக்சஸ் ஆயிருச்சு. சரி, இதை எப்படியாவது கொண்டாடணுமேன்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். என் கையில ₹1 இருந்தது, ஒரு வெள்ளி ₹1. அந்த காலத்துல 1960களில் எழுதப்பட்ட கதை. ₹1 16 அணாக்கள். இப்ப இவர் ஊருக்கு போறதுக்கு ₹3/4 வேணும். ₹3/4 12 அணா. இப்ப மீதி 4 அணா இருக்கு, 4 அணா இருக்கு. 2 அணாவுக்கு நல்ல ஒரு காஃபி வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளியில வர்றார். கையில இன்னும் 2 அணா இருக்கு, டிக்கெட் பணம் போக 2 அணா இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முன்னாடி அவர் பக்கத்துல ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வந்து, ஐயா தர்மம் போடுங்கயான்றார். மீது இந்த 2 அணா தானே போட்டோம் அப்படின்னு அப்படி அந்த 2 அணாவை கம்பீரமா போட்டுறார். அந்த பிச்சைக்காரரை தொட்டு தடவி 2 அணானோடனே அவருக்கு சந்தோஷம். ஐயா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு போயிடுறார். ஹாய் அப்படின்னு சந்தோஷமா போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டர்ல 12 அணாவை கொடுக்குறார். அவங்க வாங்கிட்டு சொல்றாங்க, நேத்துல இருந்து 1 அணா டிக்கெட் கூடிருச்சு, இன்னும் 1 அணா கொடுங்க. யோசிக்கிறாரு, இன்னும் 1 அணா கொடுங்கவா, என்னடா பண்றது, நம்ம தான் 2 அணா போட்டோம்ல, அவர்கிட்ட போய் கேட்போமா அப்படின்னு கொஞ்சம் 2 அடி வைக்கிறாரு. ஆனா மனசுக்குள்ள தோணுது, கடன் கொடுத்தா திருப்பி வாங்கிடலாம், தர்மத்தை எப்படி திருப்பி வாங்குறது, தர்மத்தை திருப்பி வாங்கினா அது ரொம்ப தப்பாச்சு. இன்னொருத்தர் வந்து 1 அணா போட்டுட்டு ½ அணா எடுத்துட்டு போறாரு. இது அவங்க கிட்ட உள்ள காசுல ஒரு பங்கை போட்டு அதுல பாதி எடுத்துட்டு போறாங்கல்ல. அப்ப நம்மளும் நம்ம கையில இருந்து 1 அணாவை போட்டுட்டு அந்த 2 அணாவை எடுத்துக்கிருவோம். இப்போ 1 அணா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு டிக்கெட்டு காசு கிடைச்சிரும். இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், மற்றவங்களும் அப்படி செய்யறாங்களே அப்படின்ட்டு நேரா போய் அவர் பாக்கெட்ல இருந்து 1 அணா 12 அணால 1 அணாவை எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த 2 அணாவை எடுக்கிறாரு பாருங்க. அந்த பிச்சைக்காரர் கையை பிடிச்சிடறாரு. ஏன் சாமி, யாரோ ஒரு புண்ணியமா வாழ்க்கையிலே தடவை எனக்கு 2 அணா போட்டிருக்காரு, அதை போய் நீ எடுக்கிறிய சாமி 1 அணாவா பார்த்து போட்டுட்டுன்னு உடனே வேர்த்துருது இவருக்கு. பிச்சைக்காரர்கிட்ட மாட்டிட்டோமேன்ட்டு அந்த 1 அணாவையும் போட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்ட்டு இங்கிட்டு நகண்டு வந்துடுறாரு. இந்த குழப்பத்துல அவர் போக இருந்த ட்ரெயின் போயிருச்சு. உடனே முடிவு பண்ணிட்டார், ட்ரெயினும் போயிருச்சு, இருந்த இன்னொரு அணாவும் போயிருச்சு, 11 அணா தான் இருக்கு, இன்னும் 2 ஸ்டேஷன் நடந்து போனோம்னா அதுக்கு அடுத்து இந்த காசுக்கு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பின் குறிப்பு சொல்றார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அது நான் விட்ட ட்ரெயின், என்னைய விட்டுட்டு போன ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல அந்த காசு கரெக்டா இருந்தா அவரு ட்ரெயின்ல போயிருப்பார். பிச்சைக்காரனுக்கு தர்மம் போட்டதுனால அந்த ட்ரெயின் அவர் மிஸ் பண்ணிட்டார். அந்த ட்ரெயின் தான் ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளான ஒரு ரயில். அப்ப என்ன, நான் செஞ்ச தர்மம் காப்பாத்துச்சா அது எனக்கு தெரியல, ஆனால் தர்க்கத்துக்கு அப்பால் நிறைய விஷயம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஜெயகாந்தன் எழுதினார்.